இப்போ டேக்ஸ் சேவிங் அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணணும்னு நிறைய தோணும். பட் அது எந்த மாதிரி விதத்தில் பண்ணுறது ஓகேவா? பேசிக்காக கார்ப்பரேட் எம்ப்ளாயிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இந்த பிபிஎஃப், இந்த எல்ஐசியில் ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் போடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாமே தான் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் கட்ட ப்ரீமியம்ஸ் இதெல்லாமே இதில் வரும். ஸோ இந்த ஏடிசியில் வந்து இன்னொரு கேட்டகரி இருக்குது. இதில் வந்து இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம்னு. இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டு தான். இதில் இப்போ புதுசாக இண்டெக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கிறதுல சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் உங்களோட வெல்த் வந்து லாங் டேர்ம்லலாம் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா 12-15% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதே பிபிஎஃப் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7% தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இஎல்எஸ்எஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் 3 years வரைக்கும் லாக்இன் பீரியட் இருக்கும். 3 வருஷம் வரைக்கும் உங்களால் வந்து லாக்இன் பீரியட் இருக்கும். உங்களால் செல் பண்ண முடியாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் 3 வருஷம் டியூரேஷன். இப்போ ஜனவரியில் நீங்கள் இந்த 2000